நேரடி ஒளிபரப்பு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. நேரடியாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் சட்டமன்ற நடவடிக்கைகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கை உணர்வோடு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமான முறையில் செயல்பட வேண்டும். ஆனால் மாறாக லாவணி கச்சேரி என்பது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் லாவணி கச்சேரி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது மானிய கோரிக்கையின் மீதுதான் விவாதம் என்றுதான் விவாதத்தை துவக்குகிறார்கள். அந்த மானிய கோரிக்கை அனாமத்தா அந்த பக்கம் எங்கேயோ கிடக்குது. இவங்க ரெண்டு பேரும் ஏதோ 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, போன வருஷம் நடந்தது, போன ஆட்சியில் என்ன நடந்ததுன்னு இப்ப பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமாக மானிய கோரிக்கையின் மீது மக்களுடைய சம்பந்தப்பட்ட பிரிவு மக்களுடைய துறையினுடைய கோரிக்கைகளை எடுத்து சொல்வதற்கான வாய்ப்பு இடதுசாரி கட்சியினுடைய உறுப்பினர்கள் மானிய கோரிக்கையை தவிர வேற எதையும் அந்த பக்கம் இந்த பக்கம் அவங்க போறதில்லை. ஆனால் அத்தகைய உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு என்பதே தரப்படாத ஒரு நிலைமை என்பது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் ரொம்ப நடுநிலையோடு நடந்து கொள்கிறார் என்று பலரும் பாராட்டுகிறார்கள். நடுநிலையோடு நடந்துகிறார் என்பது நல்ல விஷயம்தான். அதாவது இந்த பக்கம் நீக்கிறாரு அந்த பக்கம் நீக்கிறார் என்ற வகையில் அது நடுநிலையாக நடந்துக்கிறாருன்னு சொல்றாங்க போல இருக்கு. அதாவது ரெண்டு பேர் பேசுறதையும் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறது. அதே மாதிரி இப்போ நேரடியாக ஒளிபரப்புறதுனால அவர் நீக்கினாலும் ஒன்று தான், நீக்கலனாலும் ஒன்று தான். ஏன்னா எல்லாத்தையும் காதில் நம்ம கேட்டுடுறோம், கண்ணால் பார்த்துடுறோம். அதுக்கப்புறம் ஒரு நீக்கி என்ன பண்ண போறாரு? இப்போ ஏற்கனவே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. அவை குறிப்பிலேருந்து நீக்கிட்டேன்னு சொன்னால் என்ன நீக்கிறான்னு கூட நமக்கு தெரியாது. இப்போ முழுக்க முழுக்க சட்டமன்ற நடவடிக்கைகள் என்பது நேரடியாக ஒளிபரப்பப்படுவதனால் நம்ம எம்எல்ஏ உள்ள இருக்காரா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எம்எல்ஏ உள்ள சும்மா உட்காந்துருக்காரா தூங்கிட்டு இருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எம்எல்ஏ நம்ம தொகுதி பிரச்சனை ஏதாவது பேசினாரா இல்லையா, பேசாமையே பேசுறதா சொல்றாரான்றதெல்லாம் இப்போ நேரடியாகவே மக்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு அது. ஆகவே நேரடி ஒளிபரப்பு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. நேரடியாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் சட்டமன்ற நடவடிக்கைகளை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற எச்சரிக்கை உணர்வோடு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமான முறையில் செயல்பட வேண்டும். ஆனால் மாறாக லாவணி கச்சேரி என்பது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தினுடைய நேரத்தை இப்படி வீணெடுப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயம் இது. இதற்கு சபாநாயகர் அனுமதிக்க கூடாது. இரண்டாவது, அந்தந்த கட்சியினுடைய தலைவர்களும் சட்டமன்றத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர்களும் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தை எதற்காக சட்டமன்றத்தில் வந்திருக்கிறோமோ மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவது, புதிய சட்டங்களை இயற்றுவது, சட்டங்களின் மீது தங்களுடைய ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைப்பது என்பதற்கு பதிலாக தேவையற்ற பிரச்சனைகளை எழுப்பி கூச்சலை ஏற்படுத்துவது, சவால் விடுவது, ஏதோ குழாயடி சண்டையை போல தெருச்சண்டையை போல அங்கே ஒரு சூழ்நிலை உருவாக்குவது போன்ற நடவடிக்கைகளை தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்க மாட்டார்கள். உங்களை தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே தமிழ்நாடு சட்டமன்ற சமீபத்தில் கூட நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த நேரலை ஒளிபரப்பு தேவையா என்கிற முறையில் அவர் ஒரு பிரச்சனை எழுப்பியிருந்தார். நேரலை ஒளிபரப்பு கட்டாயம் தேவை. நேரடி ஒளிபரப்பு இருக்கும் போதே இப்படிதான் அந்த சட்டமன்றம் நடக்குதுன்னா நேரடி ஒளிபரப்பு இல்லைன்னு வச்சுங்க, அது என்ன நடக்குதுன்னா யாருக்குமே தெரியாது. அது அவங்களுக்குள்ள சட்டமன்றத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய 234 பேர் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா இருக்குமே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு பத்திரிகையாளர்கள் அல்லது சபாநாயகர் எதை அனுமதிக்கிறாரோ அதை மட்டும்தான் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்படும். ஆகவே அத்தகைய ஒரு நிலைமைக்கு பதிலாக இந்த நேரடி ஒளிபரப்பு என்பது தொடர்ந்து நடைபெற வேண்டும். அது சபையை ஒழுங்குபடுத்துவதற்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை மக்கள் அறிந்து கொள்வதற்குமான ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அதே மாதிரி அனைவருக்கும் சமமான வாய்ப்பு என்பது வழங்கப்பட வேண்டும். இத்தனை ஒரு மானிய கோரிக்கையில் அனைத்து கட்சிக்கு வாய்ப்பு என்பது வழங்கப்பட வேண்டும். ஆனால் அனாவசியமான பேச்சுக்களின் நேரத்தை கடத்திவிட்டு ஆகவே காலதாமதமாகிவிட்டது, கால நேரமாகிவிட்டது, ஆகவே இத்தோடு சபையை முடிக்கிறோம் என்கிற முறையில் பல கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பல மானிய கோரிக்கைகளை பேசுவதற்கு வாய்ப்பே வழங்கப்படுவதில்லை என்கிற நிலைமை என்பதுதான் சட்டமன்றத்தில் இருக்கிறது. ஆகவே இதிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய சபாநாயகரும் ஆளுங்கட்சி என்கிற முறையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் அந்த சபையை முறையாக நடத்துவதற்கும் ஜனநாயக பூர்வமாகவும் அனைவருக்கும் வாய்ப்பளிக்கக்கூடிய வகையிலேயும்
அந்த சபை நடவடிக்கைகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்த விரும்புகிறேன். ஏன்னா எங்களை போன்றவர்கள்ட்ட தமிழ்நாட்டிற்கு கூடிய எல்லா துறை சார்ந்தவர்களும் ஏராளமான கோரிக்கை மனுக்களை கொண்டு வந்து குவிக்கிறாங்க. எப்படியாவது சட்டமன்றத்தில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பேச சொல்லுங்க, எப்படியாவது பதிவு பண்ணிட்டு அரசுடைய கவனத்துக்கு போச்சுன்னா அதில் ஒரு தீர்வு கிடைக்கும், நிவாரணம் கிடைக்கும் என்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் பல்லாயிரக்கணக்கான மனுக்கள் குவிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் பேசுவதற்கு எடுத்துச் சொல்வதற்கான வாய்ப்புள்ள இடம் சட்டமன்றம். ஆனால் அதற்கான சூழல் என்பது அங்கே இல்லாமல் இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.